ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வல்லவரே, நல்லவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, வெற்றி சிறந்தவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நாளை காண செய்தியிலே அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை அல்லவோ எங்களை தாங்குகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருந்தவர் இன்னைக்கு எங்களுடைய தேவனுமாய் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் உம்மை தொழுது கொண்டார்கள். அப்பா, பணிந்து கொண்டார்கள் ராஜா. இதோ நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம், பணிந்து கொள்ளுகிறோம் ராஜா. வல்லமை உள்ளவர் மகிமையானவர்களை செய்யும்படியாய் இந்த நாளில் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இணைப்பில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானதாமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி. அப்பா, அந்த நாள் கூடவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ராஜா. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியா ஆட்சேபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா, நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் தெரிந்து கொண்டீர் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்தவரே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, தூயாதி தூயவரே, உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து அப்ப எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாள் ஆராதனை வெற்றி சிறக்க செய்வீராக. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வெற்றி சிறக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை நாம் பாடப் போகிறோம். யாவரும் அவரவர் இருக்கிற இடங்களிலே இந்த பாடலை நம் ஆவியோடு கருத்தோடு கூட பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே,
ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவ நீரே, பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். நன்றி தகப்பன், நன்றி. அவருக்கு ஒப்பான தேவர்கள் யாருமே இல்லை. அவர் ஒருவரே தேவன், அவரே மெய்யான தேவன். உலகத்தில் தெய்வ பக்தி இருக்கிறது, அந்த தெய்வத்தை தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தெய்வம், உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்து கொள்ள முடியாததுனால அவர்கள் அறிந்தவைகளெல்லாம் தெய்வங்களை நினைக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அவரை அறியாதிருந்தோம், அவர் நம்மை அறிந்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை கொடுப்பார். தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை அவர் நேர்த்தியாய் நடத்துவார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய வசனத்தால் வேலடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். நம்மை வழிநடத்துவதற்கு கர்த்தருடைய தூதனானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! அவருக்கு இணையாக யாருமே இல்லை. அவருடைய செயல்களை யாராலும் செய்ய முடியும். ஒப்பற்ற செயல்களை செய்திருக்கிறார், புத்தி கெட்டாத காரியங்களை செய்திருக்கிறார். அந்த தேவனை போற்றுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? என்னத பாடலை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர்.
நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் முந்தஞ்சானங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் முந்தஞ்சானங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் என்றும் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு நிகராக யாரும் இல்லை. நிகரே இல்லாத சர்வேசர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், உங்களை என்னையும் தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்து அறிந்தார். ஓ, அந்த தேவாதேவன் எவ்வளவு நல்லவர்! அவரை போற்றுவோமா? அவரை புகழுவோமா? அவரை வாழ்த்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். மனிதன் வாழ்க்கையிலே அதிகமாய் விரும்புவது ஒரு சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட். பணம் தேவைதான், ஆரோக்கியம் தேவைதான். ஆனால் இவைகளெல்லாம் குறைபடும் பொழுது மனிதன் ஒரு சமாதானத்தை இழந்து விடுகிறான். குறைவில்லாத வாழ்க்கை இருக்காது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவு இருக்கத்தான் செய்யும். நிறைவுகளும் இருக்கும், குறைவுகளும் இருக்கும்.
சில தேவைகளும் இருக்கும். சொத்துக்கள் இருந்து சில நேரத்துல ஒரு அவசரத்துக்கு 1000 ரூபாய் திரட்டுவதே பெரிய கடினமா இருக்கும். அப்ப இதுதான் வாழ்க்கை. ஆனால் அதன் மத்தியில் நம்ம மனிதன் சமாதானத்தை இழந்து விடுகிறான். இல்லாதவர்களை நினைத்து விட்டால் சமாதானம் குலைச்சல் தான். ஆனால் தேவன் நமக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். உலகத்திலே இன்னைக்கு சமாதானத்தை தரக்கூடிய காரியங்கள் நிறைய என்று சொல்லுகிறார். செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் இவைகள் இருந்தால் ஒரு மனிதனுக்கு மிகுந்த சமாதானம் இல்லை. அவைகள்லாம் இருந்தால் அதிகமான தொல்லை தான். ஆனால் நமக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை நடத்துவதே சிரமம். ஆனால் ஒரு நல்ல பங்கு நமக்குள்ள இருக்கிறது, அதான் சமாதானம். இது உலகத்தால் கிடைத்த சமாதானம் இல்லை. உலகத்தில் நிறைவுள்ளவன் எல்லாம் சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் உலகத்தில் உள்ளவைகள் குறைவிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சமாதானத்தோடு இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? அந்த சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது சமாதானத்தின் தேவன். அப்ப இதுல ஒரு கட்டளை, கண்டிஷன் அடங்கி இருக்கிறது. இப்ப அப்பொழுது என்றால் நாம் எப்பொழுது என்று கேட்க வேண்டும். எப்பொழுது நாம் சில காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது அந்த சமாதானத்தையும் நம்மோடு கூட இருப்பார். இங்கே பவுல் கிறிஸ்துவை பிரதிபலித்தவர், அநேக சபைகளை ஊக்கப்படுத்தி உருவாக்கி கொண்டு வருபவர். அவர் அந்த பிலிப்பியர் சபைக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார். எப்பா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அபிஷேகம் பெற்றுட்டீங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாததை நான் பார்க்கிறேன். அந்த சமாதானம் இல்லாதது எதனால? நீங்கள் என்னிடத்தில் எவ்வளவோ கற்றும் கண்டும் கேட்டும் அறிந்தும் இருக்கிறீர்கள். அதெல்லாம் செய்ய கவனமாய் இருங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருப்பார். அதுதான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவில்லை எவ்வளோ. என்னிடத்துல நிறைய கத்து இருக்கிறீங்க, கண்டு இருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க, கேட்டு இருக்கிறீங்க. பவுல் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை தான் சொன்னார். அவருடைய உபதேசத்தை தான் பிரசங்கித்தார். அவர் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலித்தார். அவர் வேற ஒன்றும் அவர் சொல்லியிருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புதம் செய்திருப்பார். அதை எல்லாரும் பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் போதனையை அவர்களுக்கு வலியுறுத்தினார். அதைத்தான் அவர்கள் கேட்டார்கள். பவுல் சுயமா எதுவும் பேசல, சுய உபதேசம் அல்லது அவருக்குன்னு ஒரு தனி கோட்பாடு எல்லாம் வைக்கல. முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களைத்தான் போதித்தார், கற்றுக் கொடுத்தார். அவருடைய செயல்களை அந்த ஜனங்கள் கண்டார். எப்பொழுது நமக்கு சமாதானம் இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை நாம் கற்றும் கண்டும் கேட்டும் அறிந்தும் இருப்போமானால் அங்கே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல கற்றது, கண்டது, கேட்டது, அறிந்ததை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். அன்னைக்கு அந்த சபைக்கு பிலிப்பு இருந்தார். இன்னைக்கு கிறிஸ்து தான் சபை. அந்த சபைக்கு போதகரை வைத்திருக்கிறார். அவர் மூலமாய் ஆவியானவர் நமக்கு பேசுகிறார். அப்போ இன்றைக்கு அன்னைக்கு பவுலிடத்துல கற்று கண்டு கேட்டு நீங்கள் என்ன செய்யணும்? சமாதானத்தின் தேவனை சுதந்திரிக்கணும்னு சொன்னார். அதே போல இன்றைக்கு இந்த பவுல் இருக்கிற இடத்துல போதகரை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை கற்று அறிந்து கேட்டு தெரிந்திருக்கிற நாம் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். அப்போ இங்க ஒருத்தன் புலம்புறான், அவனுக்கு எல்லாம் சமாதானம் போயிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு சபையில் நாட்டப்பட்டவன். இந்த சபையில் போதல் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியல. முதல் வார்த்தை சுயமான வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. அதை கீழ்ப்படியாம செவி சாய்க்காம போனதுனால இன்னைக்கு சமாதானத்தை இழந்து அவன் புலம்புகிறான்.
அதான் பவுல் சொல்லுகிறார், மிக முக்கியமானது சமாதானம். அதை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று சில ஆலோசனை கொடுக்கிறார். அதுக்கு ஆதாரமாக அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். அதான் 1ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பிலிப்பிய சபை சமாதான குலைச்சலா இருக்கிறது. அதை நீக்குவதற்கு பவுல் கற்றுக் கொடுத்த பாடம் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அடுத்து சொல்லுகிறார், நீங்க கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. அதை மறுபடியும் அவர் சொல்லுகிறார். இங்க பார்க்கிறோம், இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் இருக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல நிலையா இருக்காது. இப்ப நிலையில்லாத மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஸ்டேடி மைண்ட் இருக்காது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மைண்ட், இதெல்லாம் இருக்கு. நம்ம எதுலனாலும் ஒரு நிலையான இருக்கணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம ஒரு வேவரிங் மைண்ட், இதை விடுவோமா அதை பிடிப்போமா, இது நல்லதா அது நல்லதா, இப்படி மனிதனுக்கு ஒரு அலைவாய மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவார். குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுகிறதோ அதே போல மனிதனுடைய சிந்தனைகளோ எண்ணங்களோ ஒரு நிலை இல்லாதது இருக்கு. நான் வாழ்கிற உலகம் நிலை இல்லாதது. நிலையில்லாத உலகத்துலதான் வாழ்க்கை நடத்துகிறோம். ஆனால் அதுலேயும் நம்ம நிலையில்லாதபடி தலைமையினவர்களை போல காணப்படுகிறோம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெடி மைண்ட் வேணும், ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் நானும் தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சங்கள், கனி கொடுக்கும்படியே தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு விதை போடுகிறோம், அது முளைக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அதை முளைச்சிட்டான்னு சொல்லி தோண்டி பார்க்க கூடாது. முளைச்ச பிறகு அது வேர் விட்டுருக்கான்னு சொல்லி பிடுங்கி பார்க்க கூடாது. பிறகு என்ன செய்வாங்க? இன்னைக்கு ஒரு இடத்துல வைப்பாங்க, அப்புறம் அதை பிடிங்கி நாளைக்கு இன்னொரு இடத்துல வைப்பாங்க. அப்படி வச்சா அந்த செடி என்ன ஆகும்? பலன் கொடுக்காது, வாடி போகும். இப்ப நெல்லு ஒரு இடத்துல விதைப்பாங்க, அது முளைச்ச உடனே அதை எடுத்து விரிவான வயலில் நாற்றங்காலிலிருந்து எடுத்து வைப்பாங்க. நர்சரியில இருந்து தோட்டத்தில் நட்டுவார்கள். இப்ப நம்ம ஆரம்ப நிலைமை நர்சரியில தான் இருந்தோம். கர்த்தர் நம்ம எடுத்து இன்னைக்கு தோட்டம் என்ற சபையில நம்ம நாட்டி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம நாட்டப்பட்ட இடத்துல அந்த கிறிஸ்து என்ற சபைக்குள், இப்போ ஒருத்தர் பாம்பேல அரசு அதிகாரியா இருப்பாரு, 2 வருஷம் கழிச்சு டெல்லி போயிடுவார். அங்க போய் ஒரு சபையில உறுதியா இருப்பாரு. அப்புறம் அவர் கல்கத்தா, அங்க ஒரு 3 வருஷம். அப்புறம் சென்னையில வந்து இதெல்லாம் இந்த பேங்க்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி மாறுதல்கள் இருக்கும். அப்போ அவங்க ஒரே இடத்துல தாங்க லான்சனம் பெற்ற ஒரே சபையில் அப்படி இருக்க முடியுமா? அவங்களுக்கு எக்ஸெப்ஷன். எல்லா சபையும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் விலைக்கறி கொல்லப்பட்டது. அப்போ அவர்கள் போகிற இடங்களிலே ஒரு சபையிலே இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நடத்துகிற விதம் வேற. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரே இடத்துல இருக்கிறோம். நான் ஒரே சபையில நிலைத்திருக்காம கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சபைகள் மாறலாம், இடங்கள் மாறலாம், கிறிஸ்து தான் சபை. நீ அந்த சபை என்ற தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிற, நீ கிறிஸ்துவுக்குள் நிலையாய் இருக்கிறாயா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. 10 எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10:22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. கிறிஸ்து நிமித்தமாக எல்லாராலும் நம்ம பகைக்கப்படுவோம். அதனால நம்ம கிறிஸ்துவை விட்டு விலைவிடக்கூடாது. ஏன்னா உலக சிநேக தேவனுக்கு பகை. அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை மாறின பிறகு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய ஜீவன் பெரிய நாள் அல்லது ஆண்டவர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். கொஞ்ச காலம் ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க. ஒரு பாடு உபத்திரம் வந்தவொடனே என்ன செய்வாங்க?
அப்படியே பின்வாங்கிடுவாங்க. ஓட்டத்தை வேகமா தொடங்குவாங்க, மூச்சு வாங்கிரும், அப்படியே பேசாம உட்காந்துருவாங்க. வேற யாரை முடிக்க விடணும், திருப்பி ஓடுவாங்க. கொஞ்சம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஸ்டெடியா இருக்கணும் எப்பொழுதுமே. ஒரு ஓட்டப்பந்தயத்துல பாருங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆல்வேஸ் வின்ஸ் த ரேஸ் இன்னொரு பழமொழி உண்டு. சில ரொம்ப வேகமா தொடங்கி மூச்சு வாங்கி கீழே விழுந்து கிடப்பாங்க, தடுக்கி விழுந்து கிடப்பாங்க. எப்பொழுதுமே நம்ம ஓட்டம் நிதானமா ஸ்டெடியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவங்க தான் நிலைச்சிருக்க முடியும். இப்போ பெரிய வெகு தூரம் ஓடுகிற ஓட்டப்பந்தயத்தை எல்லாம் பாருங்க, ஒரு 50 பேர் பரப்படுவாங்க மாரத்தான் ரேஸ்ல எல்லாம். சும்மா விழுந்து அடிச்சு போவாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வித்தியாசத்துல பின்னால வந்துட்டு இருப்பாங்க. வேகமா ஸ்டார்ட் பண்ணி ஓடினாங்க பாத்தீங்களா, போய் மூச்சு வாங்கி தவிடு வாங்கி அங்க நிக்கும். ஆனா எல்லாருக்கும் பின்னால 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வித்தியாசத்துல வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே ஓடி 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 அந்த ஸ்லோவா அப்படியே ஓடி கடைசியில கப்படிக்கிறது அவன் தான். அதான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆல்வேஸ் வின்ஸ் தி ரேஸ். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓடணும், லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஆனா அது எப்படி ஓடணும்? ட்ராக் மாறாம, நிக்காம, ஆசையாய் தொடர்ந்து ஓடிக்கொண்டு ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன்னு சொல்லுகிறார் பவுல். தன் வாழ்க்கையை நடந்து முடிக்கல, ஓடி தொடங்கினதுல இருந்து தன் ஜீவனுள்ள நாளால கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு மேல அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். அதான் ஓடினாலும் இளைப்படையார்கள் களைப்படையார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார். அப்ப நம்ம ஸ்டெடியா ஓடணும். பிரச்சனைகள் வரும், தடங்கள் வரும், சோர்வடைச்ச முடியாத காரியங்கள் வரும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. ஏன்னா ரட்சிப்பு இறுதி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் அப்படியே வேகமா ஆண்டவருக்குள்ள இருக்கிறதும் பிறகு மறுதளிக்கிறதும், பிறகு யாரையாவது ஆண்டவர் முடுக்கி அவர்களை கொண்டு வர்றதும், அற்புதம் பெற்றால் நிற்கிறதும், அற்புதம் இல்லை என்றால் மறுதளிக்கிறதும். சிலருக்கு என்ன செய்வாங்க, இன்னைக்கு ஒரு சபையில இருப்பாங்க, அங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வோ அல்லது ஒரு காரியமோ கிடைக்கலன்னா உடனே இன்னொரு சபைக்கு அப்படியே மாறிக்கொண்டும் இருப்பார்கள். அப்படியே இருக்கக்கூடாது, ஸ்டெடியா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? நீங்க நினைக்கிற ஒரே சர்ச்சில் அப்படியே இருப்பாங்க, அது நல்லது. ஆனா கிறிஸ்துவன சபை, அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இது இயேசு கிறிஸ்துவே சொன்னார். நீ எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற வார்த்தைகளில் என் உபதேசத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, விசுவாசித்த யூதர்கள், நல்ல யூதர்கள் பரிசேயர்கள், புறஜாதியார் இல்ல, சொந்த ஜனம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுவது ரொம்ப கடினம். அப்ப இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, எப்பா உங்களுக்கு ஏற்கனவே மோசேயின் பிரமாணம் எல்லாம் தெரியும், இப்போ என் உபதேசத்தை கேட்டு நீங்க வாரீங்க, ஆனா நீங்க எனக்குள்ள நிலைச்சிருக்கணும். அதனாலதான் அவர் சொல்ற, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இதுல சீஷர்கள் என்றால் கிறிஸ்தவர். அப்ப என் உபதேசத்துல நிலைச்சிருந்தா தான் நீ கிறிஸ்தவன் என்றே பேர் எடுக்க முடியும். இன்னைக்கு பிறப்பால் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அது பெரிதல்ல. கிறிஸ்துவின் வசனத்துக்குள் வளர்ந்து கொண்டிருப்பவன் தான் கிறிஸ்தவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யூதன், உனக்கு வேதம் தெரியாது இல்லை, நல்லாவே தெரியும். மேசியா வருவதை பற்றி தெரியும், பிரமாணங்கள் தெரியும், தீர்க்கதரிசனங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா கிருபையினாலே எப்படியோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சொல்லுகிற அவன் நெருக்க வரும். ஏன்னா ஒரு இனத்தாரே அவனுக்கு எதிரியா வருவான், உனக்கு விரோதமெல்லாம் எழும்புவாங்க. பரிசேயர் கூட்டத்தார், ஆசாரியர்கள், இவர்களெல்லாம் கூட உனக்கு விரோதமா எழும்புவாங்க. என்னை பின்பற்றியாச்சு, என் உபதேசத்தை கேட்டாய், விசுவாசித்தாய், அதுல உறுதியாய் நிலைத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறோம். நீங்க நம்ம ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கிறோம். சபையில போனா என்ன சொல்றாங்க, கன்வென்ஷன் கூட்டம், பொது கூட்டம், தெருவில் கூட்டம்லாம் வேற.
ஆனா சபையில நமக்கு உபதேசம், டீச்சிங். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை எப்படி ஸ்திரப்படுத்துவதற்கு உபதேசங்களை கொடுத்தாரோ அதே போல ஒரு கட்டடம் கட்டுறோம், ஒரு பில்லர் எழுப்புறோம், அதுக்கு கியூரிங் சொல்லுவாங்க. அதே போல சபைக்கு நம்ம போகும்போது அந்த உபதேசத்தை கேட்டு நாம் கியூர் பண்ணப்படுகிறோம், சீர்படுத்தப்படுகிறோம். சில நேரங்கள் சில ஓட்ட ஒடிசல் இருக்கலாம், அதெல்லாம் சீர்படுத்தப்படுகிறோம், செப்பனிடப்படுகிறோம். அப்ப என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவ சீசர்கள் என்று அவர் சொன்னாலும் பிற்காலத்தில் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவஜானமே, அப்ப என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் தான் நீ சீஷர்கள். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், அதே யோவான் நிருபத்தை எழுதும்போது ஒரு பிராக்டிக்கலா ஒரு வார்த்தை சொல்லுவார். யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் வசனம், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல. நல்லதுங்க. அப்போ நிறைய பேர் கிறிஸ்துவின் உபதேசம் தெரியாமலே இருக்கிறாங்க. ஆனா தெரிந்து அதன்படி நடக்காதவர்கள், மீறுகிறவர்கள் தேவனை உடையவர்கள் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எத்தனையோ பேருக்கு வேதம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அதன்படி நடக்கிறார்களா? நடக்கவில்லை என்றால் அவள் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ இன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கோம். இந்த உபதேசத்தை கற்றுத்தரது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். பிதாவையும் குமாரனை உடையவன் என்று சொல்லப்படும். அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடந்தால்தான் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட முடியும். அதுல நிலைத்திருந்தால்தான் நாம் பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள். என்னையன்றி நீ பிதாவிடத்துல வர முடியாதுன்னு நான் சொன்னார். என்னால அன்றி நீ பிதாவிடத்துல ஒருவரும் சேரான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் அறிந்து கொள்வதுதான் உபதேசம். அதுல நாம நிலைத்திருக்க வேண்டும். சரி, இது ஒரு குறிப்பு. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுல எது முக்கியம்? அவருடைய உபதேசத்துல நாம ஸ்டேடியா இருக்கணும், அதை கேட்கணும். அது சிலத்துல நமக்கு வலி எடுக்கும், நம்மளை காயப்படுத்துவது போல் இருக்கும். ஆனால் அந்த வசனங்களை கேட்டு நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அட சொல்லுகிறார். முதல்ல என் வசனத்துல நிலைச்சிரு, அடுத்து என் அன்பில நிலைச்சிரு. நான் அன்பு மாயமற்றதா இருக்கணும். இன்னைக்கு அன்பு மாய்மாலமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, இவர்களால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படி என்றால் நம்ம அன்புள்ளவர்களுக்கு நடிக்கிறோம். ஆனா அன்பு என்பது என்டையர்லி டிஃபரண்ட். சும்மா 2 வார்த்தை கனிவா பேசி விடுவதனால அன்பு இல்லை. அன்பு என்பது தன்னுயிரையே கொடுக்க துணிகிறது தான் அன்பு. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையா தேவச்சனமே, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய அன்பிலே என் மேல அன்பாயிரு. இன்னைக்கு அவர் நம்ம பார்க்கல, அவர் எப்பொழுதும் நமக்கு கேட்டதெல்லாம் அப்படியே கொடுக்கணுங்கிறது இல்லை. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பெற்று இருக்கிறோம், சில விட்ட வாக்குத்தத்தத்தை பெற்று இருக்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு வேதனையான அனுபவங்கள் தான் இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவின் அன்பை நாம் விட்டுவிடக்கூடாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்க, அவருடைய அன்பு எவ்வளவு பூரணமானது. இந்த அன்பில நாம் நிலைத்திருக்கோம். உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு சீசனை பார்த்து என்ன கேட்டாரு? நீ என்னில் அன்பா இருக்கிறாரு. யாரும் மறுதளித்தவன 3 முறை கேட்கிற, நீ என்னில் அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். 3ஆவது முறைதான் சரி, இப்பதான் அவனுக்குள்ள அந்த அன்பு உண்டாயிருக்கிறது புரிந்து. இயேசு கிறிஸ்துக்கு அன்பா இருந்த சீசன் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அன்பு சகல பாவத்தையும் முற்றலான பாவங்களை மூடும். அப்ப அந்த அன்பில கிறிஸ்துவின் அன்பில் அவர் நாம் பார்க்கல, நமக்கு திரளான பெரிய அற்புதம் நிறைய செய்து விட்டார் என்பது இல்லை.
அது செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு. இன்னைக்கு உலகத்துல மனிதனுடைய அன்பு மாறிவிடுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அன்பு மாறிவிடுகிறது. கணவன் மனைவி அன்பு மாறிவிடுகிறது, பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அன்பு மாறிவிடுகிறது, நண்பர்களுடைய அன்பு மாறி பகையாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட கொடிய காலத்தில் இருக்கிறோம். அன்பு தனிந்து போகும் என்று சொல்லப்பட்ட கொடிய காலம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நாசில் சுவாசமுள்ள அந்த மனிதன் மேல நம்பிக்கை வச்சு விட்டு என்னிடத்தில் அன்பாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல அவருடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும், அவருடைய அன்பில நிலைச்சிருக்கணும். இன்னொன்னு, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்கள் வழியே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு பட்டணத்துல போய், இக்கோனியா பட்டணத்துல போய் அவங்க பிரசங்கம் பண்றாங்க, ஆதி அப்போஸ்தலர்கள். அப்படி பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, பவுலும் சீலாவும் தான் அந்த இடத்துல போய் என்ன சொல்றாங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகம் இருக்கிறாங்க, அதான் சீசர்கள். அவன் மனசை திடப்படுத்துறான். ஏப்பா, சரி, அற்புதம் நடக்கல, மிரக்கல் நடக்கல, பாடு பிரச்சனை தானே இருக்கு நினைக்கிறாத, திடமாயிரு, விசுவாசத்தில் நிலைத்திரு என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார். நீ பாருங்க, சிலவங்களுக்கு ஏறெடுத்த ஜபத்துக்கு பதில் இல்லை என்றால், எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை என்றால், அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? கோபம் கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி விடுகிறார். அவர்கள் புத்தி சொல்கிறார் விசுவாசம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 1 கொரிந்தியர் 16:13ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடங்கொள்ளுங்கள். புருஷராயிருந்தா எப்பவுமே புருஷர் கொஞ்சம் போல்டா இருப்பாங்க, அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறது நல்லது, அவன் தான் பாக்கியவான். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்துல என்ன செய்யுங்க, உறுதியா இருங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்துல நாம என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். ஒரு கட்டடம் எழுப்புறோம். ஒரு கட்டடத்துக்கு எது தேவை? ஒரு கட்டடம் அசையாம இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனுடைய அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரம் சரியில்லை என்றால் நம்ம கட்டடத்தை கெட்ட கெட்ட அது என்ன செய்யும்? அசைந்து விடும், கிராக் விட்டு விடும், சரிந்து விடும், ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. நீங்க நம்ம அதெல்லாம் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு காரியத்திற்குமே ஒரு ஃபவுண்டேஷன், சரி, ஒரு கட்டடம். இன்னைக்கு நீங்க கிறிஸ்து என்ற கன்மலையின் மேல் கட்டப்பட்டு வருகிற ஒரு கட்டடமா இருக்கு, வீடாய் இருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் நீங்க விருட்சங்கள் தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கு. ஒரு மரம் எவ்வளவு பெருங்காற்று வீசினாலும் அசையாமல் நிலைத்து நின்று கனி கொடுக்க வேண்டும் என்றால் அதனுடைய வேர்கள் ஆழமாய் இருக்க வேண்டும். ஆணி வேறு, சல்லி வேறு, சில்லற வேறு எல்லாம் இருக்கு. அது ஆழத்துல இருக்கணும். அந்த வேர்கள் எந்த அளவுக்கு ஆழத்துக்குள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் எந்த சோதனைகள் வந்தாலும் அது இருக்கும். அது நாம அறிந்திருக்கிறோம். இதுதான் அஸ்திவாரம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சத்தை விளத்தட்ட முடியா பெருங்காற்று பெருமழை வரும். அதே போல கிறிஸ்து என்ற கண்மலையின் மேல் நீங்கள் வீட்டை நீங்கள் நிற்கிற கண்மலைக்குள் இருக்கிறபடினா உன் வீட்டை அசைக்கும்படி வரும். ஆனால் உன் அஸ்திவாரம் கண்மலையில இருக்கணும். உன்னுடைய வேர் ஆழமா இருக்கணும். ஜீவ நீருக்கண்டைக்கு போற வேறாக இருக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கும் ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு. அங்கிள் கேட்கல அங்கிள். கேட்கலையா? இப்ப கேக்குது அங்கிள் கிளியரா. கேக்குதா?
அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமழை வந்து, பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருது. வீடு எப்படியா? கன்மலை தான், கல்லு மேலதான். ஆனா அதுவும் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டிருக்கிறாங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்த முழுவதும் அழிந்தது என்றார். அப்ப இன்னைக்கு கிறிஸ்து என்ற ஞான கன்மலையின் மேல் உன் வீட்டை ஆழமா அஸ்திவாரம் போட்டு கட்டியிருக்கிற, கட்டப்பட்டு வருகிறது. அப்படியே கட்டிக்கொண்டே வருகிறோம், நாளுக்கு நாள் கட்டிக்கொண்டு வருகிறோம். அதே போல நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம ஆழமாய் வேர் உழுது. எப்பொழுதே அகலமாய் உழுவதை காட்டிலும் ஆழமாய் உழுவது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேர் ஆழமா போகும். ஆழமாய் போறவர்கள், ஆழமாய் அஸ்திபாரம் போட்டவர்கள் அசைக்கப்பட முடியாது. எனக்கு என்ன அதே விஷயம், இன்னைக்கு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திபாரத்தை நாம் போட்டு இருக்கிறோம். அந்த கண்மலையின் மேல் நாம் போட்டு இருக்கிறோம். மணல் மேல போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க, சரிஞ்சு போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், வயநாடு, அது மலைப்பிரதேசம் நினைச்சோம். இல்ல, மலைக்கு மேலுள்ள ஒரு மண்ணான பகுதி. அந்த பகுதியில பாறைக்குள்ள அவங்க அஸ்திவாரம் போட்டு கேட்டல. அது ஏற்கனவே செம்மண் படர்ந்த ஒரு மலைப்பகுதி, மணல் மூடியிருந்த ஒரு மலைப்பகுதி. அதுல போட்டாங்க, ஸ்லோப்ல போட்டாங்க. அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்ல, சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்முடைய வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப இன்னைக்கு நம்முடைய வீடு கண்மலை நிலைச்சிருக்கோம். மழை பொழியும், பெருங்காற்று வீசும், மோதி அடிக்கும், ஆனாலும் அது அசைக்கப்படாது இருக்கும். அப்ப என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் என்ன சொல்ற, வேற எதுலையும் அஸ்திவாரம் போட்டுறாதீங்க. அப்படியே அஸ்திவாரமே கிறிஸ்துவின் மேல் தான் இருக்கணும். அவள் தான் நிலை நிற்பார். அதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்குள் அசைக்கப்படாமல் இருப்பவர்களை குறித்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. 1 யோவான் 3:6, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி இருப்பீர்களானால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருப்பீர்களானால், நீங்கள் பாவம் செய்கிறதே இல்லை. அப்போ இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்று சொல்லி பாவம் செய்கிறவன் எப்படி? அவன் அசைக்கப்படுகிறான். அவன் அசைக்கப்படுகிறான் என்றுதான் அர்த்தம். அவன் நிலைத்திருக்கவில்லை. அப்ப கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்கிறதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் கனியும் கொடுப்போம், பாவம் செய்யல. அப்ப பாவம் செய்யாதவர்களும் கனி கொடுக்கிறவர்களும் எங்கே போவார்கள்? அசையாத வீட்டுக்கு போவார்கள். அப்ப இந்த பூமியில நீ அசைக்கப்படாது இருந்தால் அசைக்கப்படாத நிலையான வீட்டுக்கு நீ சொந்தக்காரனாய் மாறுவாய். அந்த நிச்சயம் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம். அசைக்கப்படும் போதும், பெருமழை பொழியும் போதும், பெருங்காற்று வீசும் பொழுதும் நமக்கு பதறுகிற தன்மை வரும். சூறாவளி போன்ற பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும் பொழுது நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் நிலையற்றவர்களாய் மாறிவிடக்கூடாது, அவிசுவாசம் கொண்டு விடக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை மறந்து விடக்கூடாது, கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் மீறிவிடக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னானே, அதே போல கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிலைத்திருப்போமானால் விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். இன்றைக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கியா, நாளைக்கு அவர் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். அவருடைய உபதேசத்தை நான் நிலைச்சு நிற்கிறேன், அவருடைய ஸ்டீஷனா நான் இருக்கிறேன். இந்த சீசர்களுக்கு அவர்
தன் பங்கை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். நாம் அசைக்கப்படாது. இப்ப நம்முடைய இன்னைக்கு உலக வாழ்க்கையில இன்னைக்கு அசைக்கப்படுவதற்கு காரணம் அஸ்திவாரம் நம்ம இங்கேயே போட்டிருக்கோம். உன் வேர் எவ்வளவு ஆழத்தில் போயிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்த பவுல் அந்த பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள் ஒரே சிந்தியா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுது. இந்த சபையில் உள்ள 2 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரே சிந்தையா இருங்க, ஏக சிந்தையா இருங்க. ஏன் உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? இன்னைக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும், ஜனநாயக நாட்டுல அதிகம் இருக்கும், நல்லது. ஆனால் அதுல ஏக சிந்தை ஏற்பட வேண்டும், உடன்பாடு ஏற்பட வேண்டும். இப்ப நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், என் புத்தி கேட்டது சொல்லுவேன். அது சில நேரத்துல சரியா இருக்கலாம், சில நேரத்துல பொருந்தாமலும் போயிடலாம். என்ன அனுபவங்களை வைத்து இதெல்லாம் சொல்லலாம். இன்னொருத்தர் சொல்லுவார், படிக்காதவரா இருப்பாரு, வயது குறைந்தவரா இருப்பாரு, அவர் ஒரு கருத்தை சொல்லுவாரு. ஐயோ அவன் சின்ன பையன், கல்யாணம் கூட ஆகல, அவன் படிக்கவே இல்லை. சொல்ல முடியாது. எந்த கருத்தா இருந்தாலும் அதை நாம் அலசி ஆராய்ந்து ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ஸை நடத்துறாங்க. ஓட்டுறவரு ஓட்டுநர், நடத்துபவர் நடத்துனர். இப்போ ஓட்டுநர் நடத்துனர் விசிலடிக்கிறாரு, ஓட்டுநர் என்ன செய்யணும்? நிறுத்தணும். நிறுத்தினா தான் முடியும். அப்போ 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓட்டுறது கடினமான வேலை, நல்லா பார்த்து ஓட்டணும். ஆனா நடத்துறவர் சும்மா சாதாரண ஒரு விசில் தான் அடிக்கணும். ஆனா அடிக்கணும். 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீ என்ன விசில் அடிச்சு நான் என்ன வண்டியை ஓட்டுறது? அப்படி இருக்க முடியாது. ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். பொதுவாக அந்த கண்டக்டர் டிரைவரை பாருங்க, ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. அப்பதான் அந்த வண்டியை நடத்த முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏக சிந்தை இருக்க வேண்டும். இன்னைக்கு மனுஷனுக்கு ஒரு சிந்தை இருக்கு, மூளை, மாம்ச சிந்தை. இப்ப மாம்ச சிந்தையில் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நல்ல கருத்துக்களை தியானித்து இன்னைக்கு உலகத்துல வெற்றி பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். மாம்ச சிந்தை முழுக்க முழுக்க சுய அறிவினாலும் சுய சிந்தையினாலும் காரியம் சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். மாம்ச சிந்தை. அப்போ ஒரே சிந்தைனா நம்ம மாம்ச சிந்தையிலே இருக்க முடியும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம இப்ப வேறு மனிதராய் மாறிவிட்டோம். இன்னைக்கு உலகத்தானுக்குள்ள இருக்கிற அதே மூல அறிவு இருக்கு, ஆனா நம்மை ஆட்கொள்வது பரிசுத்த ஆவியானவர். அப்போ இன்னைக்கு மாம்சத்தின் சிந்தை அது உலக சிந்தை, இன்னொன்று ஆவிக்குரிய சிந்தை அது உன்னதத்தின் சிந்தை. இந்த 2 சிந்தையும் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் பெரிய போராட்டத்தை கொடுக்கும். விஷன் அண்ட் மிஷன் என்று சொல்லுவார். ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், அதை செயலாற்றுகிறதுக்கு ஆக்கப்பூர்வமாய் நாம் செயல்படுத்தவும் வேண்டும். வெறும் லட்சியத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் செயலாக்கம் இருக்க முடியாது. ஒரு லட்சியத்தை கொண்டால் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை மாம்சத்தின் சிந்தையோடு செய்வோமானால் வெற்றியும் பெறலாம், தோல்வியும் பெறலாம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை என்பது சரியான பாதையில் நடக்கும். அது நமக்கு ஒரு சமாதானத்தை தரும், ஒரு தெளிவை தரும். மாம்ச சிந்தை சில வெற்றிகளை கொடுப்பது போல இருந்தாலும் அது பிரச்சனையும் சமாதான குலைச்சலும் தான் இருக்கும். ஆவிக்குரிய சிந்தையில ஒரு தெளிவு, ஒரு சமாதானம் இருக்கும். இப்போ மாம்சத்தின் சிந்த அனுபவம், அறிவு, படிப்பு இவைகளெல்லாம் மாம்சத்தின் சிந்தையை கொடுக்கும். ஆவிக்குரிய சிந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது. எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார். அப்போதைக்கு நம்முடைய இந்த மாம்சத்தின் ஆவிய ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அசுத்த ஆவி ஆட்கொண்டு விடக்கூடாது. சிலருக்கு மாம்சத்து ஆவியில அசுத்த ஆவி கொண்டு விடும். அவர்கள் தான் பொல்லாத சிந்தனைகளை கொள்வார்கள். எவனை கொள்ளடிக்கலாம், எவன் சொத்தை ஏமாத்தலாம், பட்டா இல்லாம புறம்போக்கு நிலத்தை எப்படி விற்கலாம், எப்படி ஒயிட் காலர் கிரைம் பண்ணலாம்,
எப்படி ஜிபேல கொள்ளையடிக்கலாம், பேங்கை எப்படி ஏமாத்தலாம். இது யாரு? மனுஷன் தான், மனுஷன் மூளை. அதே நேரத்தில் இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவன் நல்லது செய்யறான், நல்லது நினைக்கிறான், ஆனா அவன் ரட்சிக்கப்படலை. கிறிஸ்தவன் கிடையாது, ஒரு இஸ்லாமியரா இருக்கலாம், ஒரு இந்துவா இருக்கலாம். ஆனா அவனும் சிந்திச்சு சில காரியத்தை செய்யறான், வெற்றியும் பெறுகிறார்கள். ஆனா அதே நேரத்துல பொல்லாத சிந்தை, அடுத்தவனை கெடுத்து, குடியை கெடுத்து, சீரழிச்சு, வெக்கம் மானத்துக்கு கொஞ்சம் கூட பயப்படாம இன்னைக்கு ஏமாத்துற கூட்டமும் இருக்கிறத செய்கிறது. அதான் ஆவியின் சிந்தை. ஏன்னா பிசாசனம் நமக்கு கொல்லவும், அழிக்கவும், திருடவும் வருகிறான். அப்ப நம்முடைய சிந்தைய ஒண்ணு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நம்ம ஆட்கொள்ளணும். ஒண்ணும் மாம்சத்தின் சிந்தையில நல்லதை நினைச்சு போராடணும், முடியாது. ஏன்னா அசுத்த ஆவியை அதை மேற்கொள்ள பார்க்கும். ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம 2வது கேட்டகரி, பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? ஆனா நாம இன்னும் மாம்சத்துல தானே யோசிக்கிறோம். மாம்சத்தின் சிந்தையில தானே நம்ம அதிகமாக செயல்பட நினைக்கிறோம். இல்ல, தேவனுடைய சிந்தனை, ஆவியின் சிந்தை என்பது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த ஆவியின் சிந்தை எப்படி, அதான் சொல்றேன். முதல்ல ஆவியின் சிந்தைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிப்போமானால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் என்று சொல்லப்படும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அதுதான் ஆவியானவருடைய. கிறிஸ்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார். அதனால்தான் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை என்றால் ஆவியின் சிந்தை என்றார். இந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி இருப்பவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? சில வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உணவு, உடை, வீடு, இவைகளை குறித்து அதை சொல்லுவார். இவைகளை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன வேண்டும் அதெல்லாம் நினைக்காதீங்க. உன் ஆகாரத்தை குறித்தோ வஸ்திரத்தை குறித்து இதெல்லாம் கவலைப்படாது. நானே காட்டு புஷ்பங்களையும் பறவைகளையும் எவ்வளவு அழகா நடத்துறேன், அப்படிப்பட்ட தேவன் அவனை நடத்த மாட்டானா? ஆனா நீ என்ன செய், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும். அப்போ ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நீதியும் தேடுவார்கள். இப்போ உலக பிரகாரமா, இப்போ ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசர் இருக்கார், பெரிய ஆபீசர். அவர் கையெழுத்து போட்டு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவர் சர்ச் மெம்பர், ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ அவருக்கும் பணம் தேவை இருக்கு. மாம்சன்னு சொல்லுவோம், டேய் தப்பே இல்லடா, எவடா யோக்கியம், பிரதமர்ல இருந்து எவன் தான் யோக்கியம், எல்லாரும் தானே வாங்கலாம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதெல்லாம் சாதாரண காரியம், சும்மா வாங்க, நீ வாங்கி ஆண்டவருக்கு அதுல தசமபாகத்தை கொடுத்து. இது என்ன சொல்லும்? மாம்சம் சொல்லும். வீட்டுல வேற 15,000 ரூபாய் தேவை இருக்கு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், போராட்டம் பயங்கரமா வருது. ஆனா ஆவிக்கு சிந்தனை என்ன செய்யும்? மகனே, பரிதானம் வாங்குவது, லஞ்சம் வாங்குவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், வழி இதுவே, இதுலதான் நடக்கணும். பாவத்தை குறித்து நீதியை குறித்து பரிசுத்த உணர்த்துவார். உடனே நாம என்ன செய்வோம்? வழி விலகி போக வேண்டிய அந்த காரியத்துல விலகி, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் சரி, நான் உங்களுடைய வசனத்தின்படி நடப்பேன் என்று சொல்லி நீதியை கற்பித்துக் கொள்வார். இப்படித்தான் உலகத்துல தப்புவிக்கப்பட வேண்டும். இப்போ எனக்கு அருமையான தேவச்சனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். அவருடைய நீதி என்னது? உண்மை, உத்தமம், பரிசுத்தம். இதுதான் நீதி. பரலோகத்துல யார் போக முடியும்? பரிசுத்தம் உள்ளதான் போக முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் தான் போக முடியும். கைகளில் மாசற்றவர்கள் தான் போக முடியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முதலாவது தேவனுடைய, சில தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாங்க. அந்த நாட்கள்லாம் கல்யாண வீட்டுகள்ல, கிறிஸ்தவ வீட்டு கல்யாணத்துல ஒரு 4 பாட்டு ஜிக்கியமா பாடுவாங்க. தந்தானே துதிப்போமே, தோசைக்கல் பாட்டு பாடும். ரொம்ப சந்தோஷமா, ஏ அப்பா கிறிஸ்தவ பாட்டு பாடு,
ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கிறிஸ்தவ கல்யாணம் ஒரு 4 பாட்டு தான் பாடி இருக்கோம். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பாட ஆரம்பிச்சிருவாரு, பிறகு சிவாஜி பாட ஆரம்பிச்சிருவாரு, பிறகு முழுக்க முழுக்க அந்த பாட்டு தான். ஆனா முதல்ல யாரு? வழக்கத்தின்படி இறை வணக்கம். அதுக்கு பிறகு எங்கேயோ போயிருது. இன்னைக்கு மனிதன் அப்படிதான். எல்லாத்துக்கும் முதல்ல ஜெபம் மட்டும் பண்ணிடுறோம். எதாச்சும் கர்த்தருடைய நாமத்துல செய்யணும் விரும்புறோம். ஆனா அதுல நீதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் அப்படி சமத்து சேர்க்கிற நீதியை தருகிறது. இப்ப இதுதான் ஆவியின் சிந்தை. இப்போ உலகத்துல ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு மாம்சத்தின் சிந்தை பயன்படும், அது அழிந்து போகும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். வழி இது, இதுலதான் நடக்கணும், இது பாவம், பாவத்துக்கு நீதியை குறித்தும் இது நீதி, அதை கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம் உண்டாயிரும். லஞ்சம் வாங்குறதுக்கு சமாதானம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்னா 3 மணிக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துடும். அவ பென்ஷன் வாங்க முடியாது, ஒண்ணும் வாங்க முடியாது. எனக்கு அப்படி லஞ்சம் வாங்கி என்னெல்லாமோ சேர்த்தவங்க ஒன்னும் பிள்ளைகள் தரதலையா உருப்படி இல்லாம போயிருது. இல்லாம சேர்த்த சொத்துக்கள் கோர்ட்டு வழக்குகள் என்று சொல்லி சீரழிந்து போய் விடுகிறார். இன்னைக்கு நடக்கிறது. காலத்துல நல்லா இருந்திருக்கும், லஞ்சம் வாங்கின பணங்கள்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் அது அந்த குடும்பங்களுக்கு சாபமாய் மாறிவிட்டது. ஏன்னா அவர் தேவனுடைய ராஜ்யத்தை தேடல, நீதியை தேடல. கண்டிக்கப்பட்டும் உணர்த்தப்பட்டும் இந்த தவறுகளை செய்யும் பொழுது என்னுடைய கோபாக்கினை வந்துவிடும். அப்போ அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை இழக்காம இருக்கணும் ஒரே சிந்தை, ஆவியின் சிந்தை. வேவரின் மைண்டுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரியும். ஒரு இடத்துல தீமை செய்யல. திராணிக்கு தக்கதான் நான் நன்மை செய்யணும், திராணிக்கு மேல செய்ய வேண்டாம். தனக்கு போக தானம் என்று சொல்வார், உண்மைதான். திராணிக்கு தக்கதாக செய். ஆனா இயேசு கிறிஸ்து நல்லதையே செய்யறார். இல்லைங்க, நம்ம நல்லது செய்யறோம், தீமையானது செய்யறோம், ரெண்டு செய்யறோமே. ரெண்டு எஜமானுக்கு எப்படி வேலை செய்யணும்? நீ நல்லது செய், நல்லதே நினைங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே செய்யுங்க. இப்போ மற்றவங்க மனசு இருக்கும், முடியாம போய்விடும். ஆனா ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஆண்டவரே என்னால் எந்த உலக பொருளாதாரத்தின்படியோ அல்லது எந்த காரியத்தையும் நான் செய்ய முடியாது. ஆனா நீர் இறங்கி அவனுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. மன்றாட முடியும். அதுதான் நன்மை. அவரை கடைசி வரைக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லப்படும். அப்போ கர்த்தருடைய ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் நல்லதுதான் யோசிப்பாங்க, நல்லதுதான் செய்வாங்க. பிலிப்பியர் 2:8 இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருப்பவர்கள் ஒரு பொழுதும் மேட்டிமை, மேன்மை இவளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. தங்களை தாழ்த்துவார், தாழ்மை உள்ளவர்களா இருப்பார். அந்த தாழ்மை வேசப்படுவதாக இருக்காது, யதார்த்தமா இருக்கும், உண்மை உள்ளதாக இருக்கும். இன்னைக்கு சில ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப தாழ்மையா இருப்பது போல ஆக்ட். ஆண்டவர் தான் முகத்தை பார்க்கிறவராச்சு, உள்ளத்தை பார்க்கிறவராயிட்ட. அப்ப தாழ்மை என்றால் என்ன? மனசுல சுத்தம், அதைத்தான் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் மரண பரியந்தம் தாழ்மை உள்ளவர்களாக. தாவீது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 80 வயசு ஸ்தூலித்து விட்டான். ஒரு கன்னிப்பெண் தான் அவனுக்கு பணிவிட செய்கிறார். அந்த உணர்வுகளே இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். இவ்வளவுக்கும் பச்சை பெண் மீது காமவெறி கொண்டவன் தான் ஒரு காலத்துல. ஆனா இப்போ ஒரு அழகான பிள்ளை, வாலிப பிள்ளை அவனுக்கு பணிவிட செய்கிறாள். அந்த பாவத்தெல்லாம் அதெல்லாம் இல்லை, ஏன்னா ஆண்டவர்ட்ட அவன் ஒப்பு கொடுத்ததுனால இல்லை. கொஞ்சம் பலவீனம் படுத்தான் இருக்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி பார்க்க வருகிறார் என்று சொன்ன உடனே, இவன் ராஜா, தீர்க்கதரிசி இவனை விட கொஞ்சம் வயதில் ஒருவேளை ஈக்குவலா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். ஒரு தேவ மனிதன் வருகிறான் சொன்ன உடனே அந்த கட்டிலிருந்து எழும்பி முழங்கால் படியிடும். அந்த தாழ்மை.
அவன் ராஜா தானே, படிச்சுக்கிட்டே பதில் சொல்லலாமே பலவீனங்கள் மத்தியில. ஆனால் தன்னை தாழ்த்துகிறார், தேவனுக்கு உணவு தன்னை தாழ்த்தினான். இயேசு கிறிஸ்து உன்னதத்தின் தேவன், மகிமையின் தேவன். ஆனா மனுஷகுமாரனா வந்துட்டார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் நீங்க எந்த அளவுக்கு உயரத்துல, எவரெஸ்ட் மலைக்கு மேல உயருங்க, ஆனால் தாழ்மை உள்ளவர்களா இருக்கவே. அது குவைட் நேச்சுரலா இருக்கணும், அப்நார்மலா இருக்கக்கூடாது. 4 பேர் பார்க்குற மாதிரி போலியான தாழ்மையெல்லாம் இருக்கக்கூடாது. அது குவைட் நேச்சுரலா இருக்கணும், உண்மையானதா காணப்படும். இதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களுக்கு உள்ள வெளிப்பாடுகள். நம்ம கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம். நாம் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா, அவருடைய நீதியை தேடுறோமா, நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கிறோமா, மரண பரியந்தம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார், சும்மா ஒண்ணும் சொல்லல. அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன் உதடுகளினால் ஒரு பாவம் செய்யல, கர்த்தரை குற்றப்படுத்தல. இன்னைக்கு நாம எவ்வளவு குற்றப்படுத்தும். ஆமா, கர்த்தர் நமக்கெல்லாம் எங்க செய்வார், இப்படி சொல்லி விட்டாலே அவர் குற்றப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். அவனுக்கெல்லாம் செய்வாரு. அவன் லட்ச லட்சமா ஆண்டவர் கொடுக்குறான்ல, அதனால அவனுக்கு ஆண்டவர் செய்வார். எனக்கெல்லாம் அதை எப்படி செய்வார்? அவன் நினைக்கவே கூடாது. அப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். நீர் என்னை தப்புவித்தாலும் சரி, தப்புவியாமற் போனாலும் சரி, உம்மை தவிர வேற யாரையும் நான் கனப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு உலகம் ஒருத்தன் நன்மையே ஒருத்தன் எல்லாம் பொண்ணு பொருள் கொடுத்து கொண்டே இருக்கு, ஆனால் அவனுக்கு முகஸ்துதி பண்ணி கொண்டே இருப்பாரு. ஒரு நாள் கொடுக்கலனாலும் முகம் வாடிடும். அவன் அப்படி இருக்க கூடாது. அது ஆண்டவர் சொன்னார், உன் உதடுகளின் கலையை ஸ்தோத்திரம் எனக்கு செலுத்து அப்படின்னார். அல்லேலூயா. உதடுகளின் கலையாகிய ஸ்தோத்திர பலிகளை எனக்கு செலுத்து. நீ எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்து அப்படிங்கிறாரு. இப்போ எனக்குமே தேவச்சானமே. இன்னைக்கு நீங்கள் நானும் எல்லாவற்றுக்கும் வரும்பொழுது நன்மையானதாகவும் இருக்கலாம், தீமையானதாகவும் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்திருக்கலாம், அலுவலகத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஒரு நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாமல் தடைபட்டு கிடக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதியை கொடுத்து, இந்த காய்ச்சலை கொடுத்து என்னை வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா ஏதோ நல்லது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படித்தான் சொல்லணும். ஆமா, நாளைக்கு கட்டாயம் அங்க போகணும், போக விடாம ஆண்டவர் தடுத்து போட்டார், உடைக்க போட்டார் அப்படின்னு சொல்லி ஆத்திரப்படக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆத்திரமே வரக்கூடாது, பதறவே கூடாது. கல்லூரி மங்க மாதிரி இருக்கு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி நம்ம செய்யறோமா? அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தகுதியும் நீதியுமா இருக்கிறதா? அப்ப எப்பொழுதுமே நன்மை நடந்து விடாது. நன்மைகள் சில தாமதமாகலாம், சில நன்மைகள் குறைவோடு காணப்படலாம். ஆனா நீ எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்துக்கு அவரால் அன்றி என்னால் இயங்க முடியாது. அவரே எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார். அவர் தான் எனக்கு வராம தடுக்கிறார். அவர் கொஞ்சமா கொடுக்கறது அவர்தான், நிறைய கொடுக்கறது அவர்தான். கேட்டா சில நேரம் கொடுக்க மாட்டாரு, கேட்காமலையும் கொடுக்குறாரு. அவருடைய அன்பே அன்பு, அவருடைய கிருபையே கிருபை, என் மகிமையே மகிமை. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு எத்தனை பாடுகள் இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில பாடுகள் இருக்கு, தீராத பாடுகள், நீண்ட நாளா இருக்கிறது. ஆண்டவர் நீ நன்றி சொல். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒண்ணு ஒளிஞ்சு போகலையே, அழிஞ்சு போகலையே. இந்த கிருபையில நம்ம காத்திருக்கிறது. எத்தனை பாடு, எவ்வளவு பிரச்சனை. நம்ம ஒன்றும் எளிதான வாழ்க்கை வாழவில்லை, கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோமே, காரணம் இந்த கிறிஸ்துவின் சிந்தை ஏக சக்தியாய் இருக்கு. 2 மரம் கொண்டவன் ஊர் போய் சேர மாட்டான். பல மரம் பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான். ஒரு நல்ல தச்சனுக்குடைய கேரக்டர் என்ன தெரியுமா? எந்த மரத்தை அவனுக்கு கொடுக்குறோமோ அதுல வேலை செய்யறாங்க நல்ல தச்சன். இன்னைக்கு நமக்கு ஒரே மரம் கல்வாரி மரம் தான். அந்த மரத்தை நோக்கி பார்த்தாச்சு. அந்த மரத்தை நோக்கி பார்த்து நீங்க ஒரே சிந்தை தான், ஏக சிந்தையா இருக்கு.
அது கிறிஸ்துவின் சிந்தை. ஆண்டவரே, அந்த என் சிந்தைக்குள் நீங்க ஆளுகை செய்யுங்க. என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவங்கள் இவைகளெல்லாம் பலவிதமான சிந்தனைகளை கொடுக்கிறது. அது வேண்டாம். என் வாயிலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும், யாருக்கேனும் ஒரு ஆலோசனை கொடுப்பதா இருந்தாலும், அது உம்முடைய வார்த்தையா இருக்க வேண்டும். என் நாவை நான் பிரதிஷ்டை செய்கிறேன். என் நாவை விருத்த சேதனம் செய்தரணும். என் நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உடைய வார்த்தையா இருக்கட்டும் என்று சொல்லி பாருங்க. ஆச்சரியமான காரியம் சார். நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கும். கடைசியாக அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும், அது கிறிஸ்துவ கர்த்தருக்குள். அதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சந்தோஷமா இருப்பான். சினிமா பார்ப்பான், குடிப்பான், வெறிப்பான், ஊரை சுத்துவான், கும்மாள் அடிப்பான், வாலிப பிள்ளைகளோடு கட்டடத்தை சுத்துவாங்க. அதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறாங்க. இல்ல, அது அற்ப காலம். அது மாம்சத்தின், அது மாம்சத்துக்குரிய பிளஷர்ஸ். ஆனா நித்திய சந்தோஷம் என்பது வேற. ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடியது நித்திய சந்தோஷம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் மறுபடியும் சொல்லுங்க. அப்போதான் சமாதானம் வரும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய். அது எப்படி முடியுங்க? என்ன பிறகு ஈஸியா சொல்லிடுறீங்க. எப்பொழுதாவது ஒண்ணா இருக்கலாம். ஒரு ஆலயத்துக்கு போறோம், இன்னைக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது, நல்லா பிரியாணி சாப்பிட்டோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், இன்னைக்கு ரொம்ப நல்ல பிரசங்கத்தை கேட்டோம். எப்பொழுதாவது. ஆனால் எப்பொழுதும் என்றால் எல்லா காலமும் நமக்கு சாதகமான காலமா இருக்குமா? இரவு என்று இருந்தால் பகலென்று ஒன்று வரத்தனை செய்யும். பகலென்று இருந்தால் இரவு ஒன்று இருக்கும். வெளிச்சம் என்றால் இருளும் இருக்கும். இன்பம் என்றால் துன்பம் இருக்கும். தேவன் எல்லாத்தையும் ரெண்டாவது தான் படைச்சார். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன். எல்லாத்துக்கும் எதிர்வினை உண்டு. இது தேவனுடைய படைப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பொழுதும் எல்லா சூழ்நிலும், ஒரு மரண வீட்டுல வந்து சிரிச்சுக்கிட்டு தான் அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. லூசு பையன். எங்கிலும் தெரியாது, எங்க வந்து என்ன பேசணும், எப்படி. அதுல போய் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நியாயமான கேள்வி தானே. ஆண்டு சொல்ல எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு தேவஜனம் அது எப்படி முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. முடியாததை ஒரு நாளும் ஆண்டவர் போதிக்கவே மாட்டார். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானம். நமக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிற, அதுல எந்த டவுட் இல்லை. அப்ப அவர் கொடுக்க விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லப்படுது. அப்ப சந்தோஷம், சமாதானம் எங்க வருது? கோதுமையினாலும் திராட்சரசத்தினாலும் எண்ணெயின் நிறைவினாலும் அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் சொல்லப்படுது. நம்பிக்கை யார் மேல? இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற நம்பிக்கைக்கு பேரு விசுவாசம். மனிதன் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு பேரு ட்ரஸ்ட். ஆனா ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு பேரு ஃபெய்த். ஃபெய்த்துக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ட்ரஸ்ட், நம்பிக்கை துரோகம் வரும். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் ஒரு நாள் வராது. விசுவாச துரோகம் லேஸ்ல வரும். ஏன்னா நம்ம ஆண்டவர் மேல வைக்கிறோம். கர்த்தர் நமக்கு துரோகம் பண்ணுவார? விசுவாசிக்கிற எவனா கெட்டு போனான்னு இருக்கா? அவன் விசுவாசிக்கிறது இன்னாருன்னு அறிந்திருக்கு. இன்னைக்கு அவன் விசுவாசம் யார் மேல வைத்திருக்கு? நம்பிக்கை உலகத்து மேல வைக்கிறோம், மனிதர் மேல் வைக்கிறோம், சம்பளத்தின் மேல் வைக்கிறோம். அது நமக்கு வேதனையும் துரோகத்தையும் கொண்டு வருகிறது. கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு பேருதான் ஃபெய்த், விசுவாசம். இன்னைக்கு நாம விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்கிறோம். இந்த விசுவாசம் உள்ளவங்க, விசுவாசம் என்பது சந்தோஷத்துக்கு அளவுகோல். இன்னைக்கு எல்லாம் இருந்தால்தான் சந்தோஷம் என்றால் உலகத்துல அத்தனை பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சீரியஸா இருக்கிறாங்க. ₹1,00,000 சம்பளம் வாங்குறவங்க பாருங்க, சீரியஸா இருக்கணும். தலையில பாதி முடியல, ₹1,00,000 வாங்குறவங்க யார் அப்ப சந்தோஷமா இருக்கிறார்?
கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் தான், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க. அப்ப நம்முடைய சந்தோஷத்துக்கு அளவே பணம் அல்ல, செல்வாக்கல்ல, விசுவாசம் தான் அளவுகோலா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் விசுவாசமாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சந்தோஷம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததான் உள்ளத்தனைய உயர். அப்போ நீர் பெருக, வரப்பு பெருக, நீர் பெருக, நீர் பெருக, பயிர் பெருக வளரும்னு சொல்லுவாங்க. நீர் உயர பயிர் வளர பெருகும். இப்ப எந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய சந்தோஷமும் பெருகும். பொதுவாக சந்தோஷமா இருப்பவர்கள் எப்ப கத்தரை துதித்துக் கொண்டு பாடிக்கொண்டு முகமலர்ச்சியோடு இருப்பார்கள். நான் சொல்ல வேத வசனம் சொல்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். யாக்கோபு 13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சந்தோஷம் சங்கீதம் பாடக்கடவன். எனக்கு அருமையா தேவச்சனமே, ஜெபம் அவசியம் துன்பம் வரும்பொழுது. ஆனா அடுத்த நிமிஷமே நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப துதிக்கிறவர்கள் தான் சந்தோஷமா இருக்கும். எனக்கு அருமையா தேவச்சனம். பவுலும் சீலாவும் சிறையில் தொழுமரத்தில் தலைகளாக கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டிருந்தார்கள். கர்த்தரை பாடி துதித்தார்களாம். முடியுமா? என கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். சிங்கக்கெபி தானியேல் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். நெருப்பு சூழ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசிக்கிறவர்கள் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் இருப்பார். எனக்கு அருமையான தேவச்சன். இன்னைக்கு சபையாரை பார்த்து ஆவியார் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் ஏக சிந்தையாயிருங்கள், ஒரே சிந்தையாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. நம்முடைய அஸ்திவாரம் கர்த்தருக்குள் போடப்படுமானால், நம்முடைய வேர் ஆழமாய் உள்ளே போகுமானால் நாம் அசைக்கப்படாது இருப்போம். நம்முடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கண்மலையின் மேல் நம்முடைய அஸ்திவாரத்தை போட்டால் நாம் நிலைத்து இருப்போம். அதுபோல நாம் மாம்சத்தின் சிந்தை கொடுத்தால் வேவரிங் மைண்ட் அலைக்கழிக்கப்பட்டு விடுவோம். ஆவிக்கிற சிந்தனைக்கு நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகைச்சு, என் சிந்தைய நீர் ஆட்கொள் என்று ஒப்பு கொடுப்போம். மாம்சத்தின் சிந்தைக்கு இடம் கொடுக்காது. அது ஈச்சை, பொல்லாப்பு, தீமை இவைகளைத்தான் பிறப்பிக்கும். அது மாம்சத்துக்குரியவர்களை அடைவதற்கு குறுக்கு வழிகளெல்லாம் அது நமக்கு உபதேசிக்கும். ஆவியின் சிந்தை எப்பொழுதும் நேர்வழியாகத்தான் போவார். மாற்று வழி, குறுக்கு வழி, வலதுபுறம் இடதுபுறம் அதில் சாயவே விட மாட்டேன். சரியான சத்தியத்தின் பாதையில் நடத்துவார், கண்டித்து உணர்த்துவார். அதுபோல எப்பொழுதும் சந்தோஷமா கற்றுக்கொள். சந்தோஷம் நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நாம் சந்தோஷப்பட்டு சிரித்தாலே எத்தனையோ காரியங்கள் உள்ள சரீரத்துக்கு நடக்கிறது என்று மருத்துவ ரீதியா சொல்றாரு. எனக்கு அது அனுபவம் இல்லை. அப்படி சந்தோஷமா இருந்தாலும் நிறைய வியாதி வராதுன்னு சொல்றாங்க. நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நமக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை. அடிக்கடி வியாதி போடுறவங்களுக்கும் எனக்கு தெரியலாம். ஆனா அன்னைக்கு உலகம் சந்தோஷத்தை தேடி அலன்னு அலையுது. அது இந்த கடைசி காலத்துல வெள்ளிக்கிழமை ஆயிட்டுனா ஈஸியா ரோட்ல அலையிறான் சந்தோஷத்தை தேடி. ஊரா போறான், ட்ரெயின்ல ஏறி போறான், 2 நாள் லீவுனா அத்தனை பேரும் எங்கெங்கெல்லாமா போறாங்க. எதுக்கு? சந்தோஷத்தை தேடி. கோவாக்கு ஏன் போறீங்கன்னு கேட்டா சந்தோஷத்தை தேடி போகிறோம். எப்பா சந்தோஷம் உன் கூடவே இருக்கு, உனக்குள்ளே இருக்கு. நீ வாயை திறந்து துதிச்சாலே போதும், சந்தோஷம் உன் கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சன். பவுல் பிலிப்பியர் சபைக்கு சொன்ன காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம சபைக்காக சொன்னது போல நீங்களும் கிறிஸ்துவின் சபைக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவ சபைக்கு தலையா இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள் அங்கமா இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என் மேல் அஸ்திவாரம் போட்டு இருக்கிறீர்கள், ஏக சிந்தை தரித்திருக்கிறீர்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறீர்கள்.
இன்னைக்கு நிச்சயமாய் என்னோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுங்க. ஹalleluya. ஓ எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு. ஆராதனை முடிஞ்ச போது சொல்லுவாங்க, சமாதானத்தோடு போய் வாரு. திருப்பியும் பிரச்சனையோட தான் வாரம். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு உலகம் தரக்கூடாத அந்த சமாதானம், இந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. என் சிந்தையை சீர்படுத்துங்கப்பா. அடிக்கடி மாம்சத்து சிந்தையில என்னதாவது கிறுக்குத்தனம் பண்ணிடுறேன்ப்பா. என்னத்தையாவது பேசிடுறேன். என் நாவுக்கு காவல் வைங்க. என் சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்க கிருபை வராட்டுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் காற்றில் பறக்கடிக்கிற பதரை போல் மாறி விடுகிற காட்சி. என் அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லை, உறுதியா இருக்க கிருபை வராட்டுங்க. ஆணிவேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் மரம் அசையாம இருக்கும். அப்பதான் மிகுந்த பலனை கொடுக்கும், கனி கொடுக்க முடியும். என் வீடு கண்மலையின் மேல் கட்டப்படுது. கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடு கூட எப்படி இருக்கான்? கண்மலையில் ஆழமாய் கட்டப்பட்டது. வயநாடு மேல கிட்ட போயிடும். அதனால தான் அங்கேயே சொல்லிட்டாரு, ஆழமாய். கண்மலையின் மேல் ஆழமாய். கண்மலை தான், ஆனா ஆழமாய் கட்ட வேண்டும். மேலோட்டமாய் கட்டக்கூடாது, ஆழமாய் கட்ட வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன். இதைத்தான் பவுல் இயேசு கிறிஸ்துவை கத்தறிந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவ நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் காலத்துல வாழ்ந்தவர் தான். ஆனால் அதற்கு பிறகு அதை கற்றறிந்தார், கேட்டறிந்தார், அறிந்து கொண்டார். அதைத்தான் ஜனங்களுக்கு போதித்தார். அதான் பிலிப்பு சபைக்கு சொன்னார், நீங்க இதெல்லாம் செய்தா சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு அந்த சமாதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பாமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி, புது பாடல் நான் பாடி, இயேசு என்றென்றும் வாழ்ந்து இருப்பேன். துதி பாடல் நான் பாடி, இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரேசு, எனக்கு புது வாழ்வு தந்தாரேசு. புது வாழ்வு தந்தாரேசு, எனக்கு புது வாழ்வு தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி, இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். புது பாடல் நான் பாடி, இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எப்பொழுது நான் துதிப்பேன்ப்பா, கர்த்தரை நான் துதிப்பேன். இதான் தாவீது கற்றறிந்த ரகசியம். கர்த்தரை நான் எக்காலத்துக்கு ஸ்தோத்தரிப்பேன். ஏன் அவ்வளவு சங்கீதம் பாடியிருக்கிறான்? சந்தோஷமா இருந்தா நான் பாட முடியும். எப்பொழுது கர்த்தரை துதித்திருக்கிறான். எல்லா நேரங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்து. எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்க துதி என் நாவில் இருக்கும். ஓ நன்றி. நம் ஜீவனுள்ள நாட்கள் எவ்வளவு நாட்கள்னு தெரியாது. இந்த இருக்கிற நாட்கள் முழுவதும் கர்த்தரை துதித்துக் கொண்டு ஸ்தோத்தரித்துக் கொண்டே காணப்படும். அதனுடைய பலனை நான் காண்போம். நீ எரியோ கொட்டை இடிக்க வேண்டியதில்லை. எந்திரங்களை வைத்து அணுகுண்டை வைத்து உடைக்க வேண்டியதில்லை. 6 நாள் துதி, 7ஆம் நாள் 7 முறை துதி.
உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடைஞ்சு போகும். துதிக்கு அவ்வளோ ஒரு மலிவு, ஒரு சமாதானம் உண்டாகும். எதுலெல்லாம் நீங்க சமாதானத்தை இழந்து இருக்கிறாய், கர்த்தர் நல்லா துதிக்க துதிக்க உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். நன்றி அப்பா. அந்த சமாதான காரணர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சமாதான பிரபு. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னாங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் இன்னைக்கு சமாதானத்தை தேடி மனிதன் எங்கெல்லாமோ அலைகிறான். காசிக்கு போகிறான், கங்கையிலே குளிக்கிறான், எங்கெல்லாமோ ரிஷிகேஷ் போய் பார்க்கிறான், எங்கெல்லாமோ தேடி பார்க்கிறான். நான் அவரோ நம்மை தேடி வந்திருக்கேன். இப்ப உனக்கு சமாதான குலைச்சலா? இந்த சமாதான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். நீ அவரை துதிக்கும் பொழுது சமாதானம் உனக்கு உண்டாயிரு. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீ எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு அந்த பூர்ண சமாதானம் உண்டாயிருக்கு. கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கு. நன்றி தகப்பன், நன்றி. பிள்ளைகளா இருந்தாக சமாதானம், சமாதானத்தின் தாவரம், அலங்கத்துக்குள்ளே சமாதானம், தேசத்திலே சமாதானம், சபைகளிலே சமாதானம், வாழ்கிற பகுதிகளிலே சமாதானம். இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உடைய பிள்ளைகளோடு நீ பண்ணுகிறேன். இந்த சமாதானத்தின் அபிஷேகத்தை நீ ஊற்றுகிறேன். இனி எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் இந்த சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.